சிறந்த எதிர்காலத்திற்கான நம்பிக்கை உத்தரவாதத்துடன் கூடிய முதலீட்டுக்கு கொழும்பில் வெள்ளவத்தை, கல்கிசை மற்றும் கொழும்பு 5 சகல வசதிகளுடனும் கூடிய சொகுசு மாடி வீடுகளை அமைத்து தருகின்றனர் JPKL டவர் ஸ்தாபனத்தினர். தவணை கட்டண சலுகைகளுடன் வங்கி கடன் வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும். யார் உடன்படுகிறாரோ அவருக்கே ஆதரவு, விக்னேஸ்வரன் அறிவிப்பு. போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு மரண தண்டனை, நீதியமைச்சர் ஆதரவு. தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்த ராஜித சேனாரத்ன சாதாரண சிகிச்சை அறைக்கு மாற்றம். தமிழ் மக்களை பழிவாங்காதீர்கள், ராஜபக்ச அரசிடம் ரணில் கோரிக்கை. செங்கலடி பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம், வியாழேந்திரன் MP வெளியிட்டுள்ள அறிவிப்பு. முடிந்தால் சிறையில் அடைத்து பார்க்கவும், சவால் விடும் ரிஷாட். வெளிநாட்டில் உள்ளவர்கள் நாடு திரும்ப 15 நாட்கள் அவகாசம், கோட்டாபாய அரசு அறிவிப்பு. பொது தேர்தலில் மைத்திரிக்கு அளிக்கப்படுகிறது ஆப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதையே தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கவுள்ளதாக வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: அடுத்து வரும் தேர்தல்களில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் நிலை கொண்டிருக்கும் இராணுவத்தினர் விலக வேண்டும், அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், பொதுமக்களின் காணிகள் விடுவித்து அவர்களின் நிம்மதியான வாழ்விற்கு வழி ஏற்படுத்தப்பட வேண்டும். அதேபோன்று பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல் முதலானவற்றையே அடுத்து வரும் பொது தேர்தலில் தேர்தல் விஞ்ஞான கொள்கையாக இருக்கும். இதற்கு யார் உடன்படுகிறார்களோ அவர்களுடன் மாத்திரமே கூட்டணி வைத்துக் கொள்வேன் என விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கு மரண தண்டனையை அமுல்படுத்தும் திட்டத்திற்கு நீதி அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா ஆதரவு தெரிவித்துள்ளார். நீதி அமைச்சில் கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், இதுபோன்ற குற்றங்களுக்கு மரண தண்டனையை அமுல்படுத்தும் பிற நாடுகளும் இருப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள போது ஏன் இலங்கையில் மரண தண்டனையை செயற்படுத்த முடியவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார். இதேவேளை போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு குற்றவாளியாக காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு அதனை அமுல்படுத்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நடவடிக்கை எடுத்திருந்தார். எனினும் மரண தண்டனையை அமுல்படுத்துவதற்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உத்தியோகபூர்வமாக எவ்வித ஆவணத்திலும் கையெழுத்திட்டிருக்கவில்லை. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் தீர்மானத்திற்கு எதிராக அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. குறித்த மனுக்கள் மீதான விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் தீர்மானத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை உத்தரவு எதிர்வரும் மார்ச் வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கு மரண தண்டனையை அமுல்படுத்தும் திட்டத்திற்கு நீதி அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா ஆதரவு தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சாதாரண சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன சாதாரண அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ராஜித சேனாரத்ன இருதய சிகிச்சைகளுக்காக நாரகன்பட்டியில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஊடகவியலாளர் சந்திப்பில் சர்ச்சைக்குரிய வெள்ளை வேன் கடத்தல், கொலை, தங்க கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் தகவல் வெளிப்படுத்திய விவகாரத்தில் ராஜித சேனாரத்ன கைது செய்யப்பட்டு அண்மையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். ராஜித சேனாரத்ன தனியார் வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த போதே அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சாதாரண அறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2 குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற தனிப்பட்ட பிரச்சனையுடன் ஒரு சிலர் தன்னையும் தொடர்புபடுத்தி கதைகளை திரிவுபடுத்தும் கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். அத்தோடு பாதிக்கப்பட்டவர்கள் எந்த தரப்பினராக இருந்தாலும் அதற்காக நான் மனம் வருந்துகின்றேன். இதற்கு யாரும் அரசியல் சாயம் பூசி குளிர்காய வேண்டாம். சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சில மணி நேரங்களின் பின் நான் சென்றிருந்தேன் எனவும் அவர் கூறியுள்ளார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாளேந்திரனின் ஆதரவாளர்கள் செங்கலடி பகுதியில் மது போதையில் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து கருத்துக்கள் தெரிவித்துள்ள அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அங்கு கடமையில் ஏறாவூர் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். நீதியின் அடிப்படையில் போலீசாரிடம் விசாரணையினை மேற்கொண்டு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி போலீசாரிடம் கேட்டுக்கொண்டேன். அதற்கமைய போலீசார் செயற்படுகின்றனர். நான் அறிந்த வரையில் ஒரு தரப்பினர் முதலில் அடுத்த தரப்பினர் மீது வெடி கொளுத்தி போட மற்றைய தரப்பினர் கண்ணாடியை உடைத்ததாக அறிகின்றேன். இதனை வைத்துக்கொண்டு என் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசியலாக்க முற்படுகின்றனர். தவறு இழைத்தவர்கள் எந்த தரப்பினராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளேன். ஆனால் இவர்கள் போன்றவர்களின் கருத்தானது என் மீது உள்ள தனிப்பட்ட முரண்பாட்டினால் பல நாட்கள் காத்திருந்து கிடைத்த சந்தர்ப்பத்தை அரசியலுக்காக பயன்படுத்துவது போல் உள்ளது. இத்தகைய என் மீது சேறு பூசும் நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும். தொடரும் பட்சத்தில் இந்த போலித்தனமான கருத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு நான் பின் நிற்கப் போவதில்லை. உங்களுடன் யாராவது உரசினால் அவர்களுடன் உரசுங்கள். என் பெயரை இழுப்பது உங்கள் இயலாமையின் வெளிப்பாடே என எண்ண தோன்றுகிறது. தயவு செய்து உங்களது அரசியல் நிலைக்கு இதனை பயன்படுத்திக் கொள்வதை நிறுத்துங்கள். இந்த சம்பவத்திற்கும் எங்களது அரசியல் செயற்பாட்டிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த சமயத்தில் தவறு செய்தவர்கள் மீது சட்டம் தனது கடமையை செய்யும். இதனை வைத்து யாரும் அரசியல் செய்ய முயன்றால் அல்லது இதனை வைத்து எதிர்க்கட்சிகளுக்கு வாக்கு சேகரிக்க நினைப்பது அவரவர் அரசியல் வங்குரோத்து நிலையை எடுத்து காட்டுவதாக அமையும் என இவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் வெளிநாடுகளினதும் சர்வதேச அமைப்புகளினதும் தீவிர கண்காணிப்புக்குள் இந்த நாடு உள்ளது. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசு தமிழ் மக்களை இனியும் ஏமாற்ற முடியாது. இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, பிறந்துள்ள புதிய ஆண்டில் தேசிய இனப்பிரச்சினைக்கு நியாயமான நீதியான அரசியல் தீர்வை காலதாமதமின்றி ராஜபக்ச அரசு வழங்க வேண்டும். 2019ஆம் ஆண்டில் தமிழ் மக்களுக்கு திருப்தி தரக்கூடிய விடயங்கள் எதுவும் நடைபெறவில்லை. எனினும் தமிழ் மக்கள் வரித்துக் கொண்ட கொள்கையில் உறுதியுடன் ஓரணியாக நின்று உரிமைகளை வென்றெடுப்பதற்காக பயணத்தை தொடங்கினார்கள். நவம்பர் மாதம் 16ஆம் திகதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுடன் இங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் தமிழ் மக்களுக்கு நன்மை தரும் கருமங்கள் எதையும் இந்த அரசு இன்னமும் முன்னெடுக்கவில்லை. தேசிய இனப்பிரச்சினைக்கு நியாயமான அரசியல் தீர்வை இந்த அரசு வழங்கியே தீர வேண்டும். அதற்கு முன்னர் அரசியல் தீர்வு திட்டத்தை இந்த அரசு முன்வைக்க வேண்டும். தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும். இவை தொடர்பில் ராஜபக்ச அரசின் நிலைப்பாட்டை அறிய எதிர்வரும் 3ஆம் திகதி ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் கொள்கை விளக்க உரையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்றார். மன்னாரில் மீள்குடியேற்ற பணிகளை முன்னெடுப்பதற்கு ராஜபக்ச அரசாங்கமே தனக்கு உதவியாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். மரங்களை வெட்டுவது ஒரு பாவமான செயல் என இஸ்லாம் மார்க்கத்தில் போதிக்கப்பட்டுள்ளதாகவும் தாம் மரங்களை வெட்டி நாசம் செய்தவர்கள் அல்ல எனவும் அவர் அண்மையில் கொழும்பு மட்டக்குழியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது குறிப்பிட்டார். தாம் வில்பத்து வனப்பகுதியை வெட்டி நாசம் செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்ட போதும் அவ்வாறு செய்திருந்தால் தமக்கு தண்டனையை வழங்குமாறு இதன்போது அவர் தெரிவித்தார். அதேவேளை தாம் அவ்வாறு செய்திருந்தால் அதிகபட்ச தண்டனை தமக்கு வழங்குமாறு கோரி ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். தாம் 15 தொடக்கம் 16 வருடங்கள் அமைச்சராக கடமையாற்றியுள்ள நிலையில் நாட்டுக்காக செயற்பட்டதாக அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான தப்பான காரியங்களில் கூட தாம் ஈடுபடவில்லை என சுட்டிக்காட்டிய முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீன் சிலர் தம்மை சிறையில் அடைக்க முயற்சி செய்வதாகவும் முடிந்தால் சிறையில் அடைத்து பார்க்குமாறும் அவர் இங்கு சவால் விடுத்துள்ளார். ரணில் தலைமையிலான அரசியல் வெளிநாடுகளில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகங்களுக்கு அரசியல் ரீதியான நியமனங்களை பெற்றவர்கள் நாடு திரும்புவதற்காக சில அவகாசத்தை கோட்டாபாய தலைமையிலான அரசாங்கம் நீடித்துள்ளது. இதன்படி தூதுவர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் இன்னமும் 15 நாட்களில் நாடு திரும்ப வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். முன்னதாக இவர்கள் நாடு திரும்புவதற்கான காலம் நேற்று டிசம்பர் 31ஆம் திகதியுடன் நிறைவு பெற்றிருந்தது. இந்த நிலையிலேயே அவர்கள் நாடு திரும்ப மேலும் 15 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் மொட்டு சின்னத்தில் போட்டியிட விருப்பம் இல்லாதவர்கள் தனித்து போட்டியிடலாம் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்தலில் பொதுஜன பெரமுனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து பொது சின்னமான கதிரையில் போட்டியிட முடிவு செய்துள்ள நிலையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மகர மற்றும் வத்தளை தொகுதிகளின் உள்ளூராட்சி உறுப்பினர்களுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார்.
அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் பொது தேர்தலில் கதிரை அல்லது வெற்றிலை சின்னத்தில் போட்டியிட்டு எவரினதும் பிடியில் சிக்க நான் தயாராக இல்லை. மொட்டு சின்னத்தில் போட்டியிட விருப்பம் இல்லாதவர்கள் தனித்து போட்டியிடலாம். இல்லையெனில் மொட்டு சின்னத்தில் மாத்திரமே போட்டியிட முடியும் எனவும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார்.